ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். அண்டு எபிசோட் 1 பார்க்காதவங்களும் எபிசோட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு அதுலேருந்து எபிசோட் 1 தான் கன்க்ளூஷன் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப அருமையா ஆல்ரெடி திருட்டு போயிருக்கு. இப்பயே போயிட்டு போன வாரம் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்பயே வந்து நோட் பண்ணி உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வரக்கூடாது. வேணும்னா பைபாஸில் வந்து உண்டு வரைக்கும் நான் கோயிலுக்கு வரக்கூடாது. சனிக்கிழமை போய் வாழ்ந்தாங்க. மற்ற நாளைக்கு போகக்கூடாது. நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாம் பரவாயில்ல. நான் வந்து சொல்லதான் முடியும். சரிங்களா? நான் டிபார்ட்மெண்ட்டு சொல்லணும் இல்லையா? நான் வாயில் சொல்லிட்டு வேறு மாதிரி செய்வேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? செஞ்சு விட்றோம். அதுக்காக நீ செஞ்சு விட்றோம். நல்லா கொண்டு கட்டி வச்சாங்க. ஒரு நிமிஷம். ஒன் மினிட் லீஜன் பற்றி நான் பேசுகிறேன். லீஜன் பற்றி நான் சொல்லவே கிடையாது. நான் வந்து டைவர்ஸ்ன்னு பேச வரேன். டைவர்ஸ் கோயிலுக்கு வாங்க சொல்லுவேன். சனிக்கிழமை வாங்க. சனிக்கிழமை நாளுக்கு வர வேண்டாம். யாரும் இருக்க மாட்டாங்க. அது திருட்டு போயிருக்கு. ஒரு நிமிஷம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி திருட்டா இந்த மாதிரி வராதிங்க. நீங்கள் வந்து மற்ற நாள் கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு திருட்டா இருக்கு அதனால வராதிங்கன்னு சொன்னால் அது நியாயம். அதான் நீங்கள் வந்து மித்த நாள் கோவிலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப ஓவராக பேசக்கூடாது. ஓவராக நீங்கள் பேசுறீங்க. மரியாதையோட பேசுங்க. நீங்கள் வந்து யார் வேணாலும் இருப்பா நீ மீடியாலேயே ஃபுல்லாகிட்டு இருக்கு. சார்ஜ் கம்மியாக இருக்கு. அண்ணா மொத்தமாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுண்ணா. எந்த ஊர்? நாங்க இதே ஊர் தானா? நாங்க இதே ஊர் தான். மூடிட்டு போங்கிறீங்க. யாரை பார்த்து மூடி போங்கிறீங்க? உங்களுக்கு மூடி போக சொன்னா அமைதி இருக்கீங்களா? என்ன ஓவரா பேசுறாங்க? நீங்க ஓவரா பேசுறீங்க.
எந்த ஊரு நீ எந்த ஊரு எங்க இருந்து எங்க வந்தாங்க நீ பாத்து எங்க இருந்து வந்தாங்க ஒழுங்கா வந்துட்டு ஒழுங்கா போறீங்க நீ என்ன பண்ணிட்டு இங்க வந்து அவ்வளவு ஆகி போச்சா என்ன வரைக்கும் அம்மா இல்ல இல்ல இங்க பாரு கரெக்டுங்கம்மா நீங்க சொன்னது கரெக்டு தான். நாங்க வந்துட்டு இருந்தோம் வரவங்களை இருங்க ஒரே நிமிஷம். நான் வண்டியில கை வைக்காதீங்கண்ணா. அம்மா அம்மா இருங்க அம்மா அம்மா இருங்க அம்மா இருங்கம்மா அம்மா ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல என்ன ரவுடிசம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. மொத்தமா இதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் இல்ல மொத்தமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. நீங்க பேச திடீர்னு நீங்க கட்டையை தூக்கி அடிக்க வரேன் இது வரேன் மூடிட்டு போன்னு நீங்க சொன்னீங்கன்னா அண்ணா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணா முழுசா கேட்டு நாங்க பாருங்க நான் முழுசா இருந்து கேட்டுட்டு இருங்க அண்ணா ஒரே நிமிஷம் கைய வைக்காதீங்க இருங்க. இங்க பாருங்க அண்ணா கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க அந்த கோயில்ல திருட்டு போயிருக்குன்றீங்க. சரிங்க அது இல்ல அந்த நியூஸ் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தெரியும்னா இருங்க. நீங்க எப்படி சொன்னீங்க அத இல்ல நீங்க சொன்ன விதம் ஒண்ணு இருக்குல்லண்ணா. இல்ல நீங்க சொன்ன விதம் ஒன்று இருக்கு. நீங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்க மேல கைய வைக்காதீங்க நீங்க தான் மேல கைய வச்சீங்க. நீங்க மேல கைய வைக்காதீங்க. பேசிட்டு இருக்க யார் கைய வச்சா பேசிட்டு இருக்க அம்மா இல்ல ஐயா ஒரே நிமிஷம் இருங்கய்யா. சரிங்கய்யா எப்பங்கய்யா கேட்டது எங்களுக்கு கேட்கலீங்க. கிளம்புறோமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கிளம்புறோம் நாங்க. நீங்க சொல்லுங்க யார் கை வச்சா? இல்ல நீங்க சொல்லுங்க யார் கை வச்சா? சரிங்க இல்ல இருங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது யாரு கைய வச்சா? எங்க வச்சாரு? இதுல என்ன ரெக்கார்ட் ஆகுது? இங்க வைக்கிறது என் மூஞ்சில வைக்கிற மாதிரி தான் இல்லையா? என் மூஞ்சி இங்க தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க. நீங்க இருந்து பாக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க நடந்தா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் தானே கைய வச்சாரு. அதுதாங்கண்ணா நான் பிரச்சனை இருக்குது அண்ணா பிரச்சனை இருக்குது. பேசுறது இருக்குல்லண்ணா. வரக்கூடாது. நீங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்தா விட மாட்டோம். எல்லாம் எவனுவோ எங்க இருந்து இங்க வந்தா வருவாங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. நாங்க பாத்துக்கிறோம். நான் மொத்தமா நாங்களே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நாங்களே வாங்க சொல்லுங்கண்ணா. நாங்கள் சும்மா வந்திருக்கோண்ணா.
வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் வரப்போ பிடிச்சி மிரட்டி கட்டி எடுத்து அடிக்க வராரு. இல்லண்ணா இப்ப நீங்க பேசுற மாதிரி பேசுனா நியாயம் இருக்குண்ணா. எடுத்தோடனே கட்டை எடுத்து அடிக்க வராரு. அதான் அதே இப்ப நீங்க இப்படி பொறுமையா சொல்றீங்கல்லண்ணா, சொல்றப்ப நாங்க கேட்டுக்கிறோம். முன்னாடி போறீங்க கூப்பிட்டு நிக்காம போறாங்க என்ன இருக்கும்? அவங்கதான் வந்து நீங்க நிக்காதீங்க முதல்ல கிளம்புங்க. நாங்க ஒரு பிரச்சனை இருக்குது அதனாலதான் கேக்குறோம். புரிஞ்சுதுண்ணா. அது நீங்க சொல்ற விதம் இருக்குல்ல. இப்ப நீங்க கூப்பிட்டு தம்பி நில்லுங்க இந்த மாதிரி ஆயிருக்குது. ஓகே, ட்ரிப்பு முடிஞ்சு நாங்கள் இப்போது வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். எல்லாருமே பாதி பேர் ஒரு வழி, பாதி பேர் இன்னொரு வழியாக பிரியும்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரில. இவ்வளோ நேரமாக ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. பஞ்சாயத்தாகி இப்போ தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகி ஒரு பேக்கரியாக பார்த்து நிறுத்தி எல்லாம் கூல் டவுன் ஆகி அப்புறமேட்டு கிளம்புறோம். பெரிய பஞ்சாயத்துங்க, அது என்ன சொல்கிறது, பெருசாகி போச்சு. யாருமே ரைடர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து திருட்டு போயிடுச்சு, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் கேட்டால் அந்த கோவிலோட திருட்டு போகல, அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த பைக்கர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஒருத்தர் சண்டை கட்டணும்னு சொல்லிட்டு வெளியூர்காரங்க வரப்பெல்லாம் நிறைய சண்டை போடுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு பீஸுக்காக போகிறோம். நாங்கள் ஒரு இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா நாங்கள் ஜாலியாக போகிறோம். அவங்க அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு சண்டைக்கு வர்றது அதெல்லாம் தப்பு தானே. கட்டை எடுத்துகிட்டு அடிக்க வர்றாரு. உண்மையாலுமே அது வந்துட்டு ஒஸ்ட்டு தான். ஓகே கைஸ், அது அப்படியே டோட்டலாக பட் அது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. நாங்கள் கேமரா வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறோம், கேமரா உடைக்க வராங்க, வண்டியை உடைக்க வர்றாரு அவர். அந்த மாதிரி நிறையாவே. சோப்பா நம்மளும் பீஸ்ஃபுல்லாக எங்கேயோ போயிட்டு வரணும்னு பார்க்குறோம், விட மாட்டேங்கிறாங்க. ஸோ சேட். எஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரைடு முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் கிளம்புன அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வழியில் போயிட்டுருக்கும்போது முன்னாடி வந்துட்டு விவேக் ப்ரோ போயிட்டு இருந்தார். அவரை வந்து நிறுத்திட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரவே கூடாது அப்படின்னாங்க. நோட் த பாயிண்ட். அவங்க வந்து கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கு சரிங்க ஓகே. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோயிலை திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. நாங்கள் என்ன கேட்டோம் பதிலுக்கு, ப்ரோ நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறீங்க, சரி ஓகே, வரவே கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அதுக்கு வந்துட்டு அவங்க இருந்துட்டு அப்படி ஆர்கியூமெண்ட் தான். அந்த ஆர்கியூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் மறுபடியும் பார்த்தேன். அப்புறம் அவர் என்னன்னாருன்னா, வா அடுத்த டைம் வா நான் செஞ்சுட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் பேச இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவர் என்னன்னாரு, நீ முதல்ல மூடிக்கிட்டு போ அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு சிராஜ் இறங்கி வந்துட்டு சண்டைக்கு வந்தான். அப்புறம் வீணு ப்ரோவும் வந்து நின்னார் அந்த இடத்துல. அப்புறமேட்டு வந்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ரஞ்சித் ப்ரோ. நாங்கள்லாம் வந்துட்டு வண்டியில் நீட்டாக உட்காந்துட்டு, ஏன்னா எங்ககிட்ட தான் கேம் இருக்குது, என்கிட்டயே ஒரு கேமு, அப்புறம் இன்னொரு பிரபு ப்ரோன்னு சொல்லிட்டு அவரு கேம் தான். ஆக்சுவலி என்னது வந்து அந்த டைம் வந்து கேம் வந்துட்டு பேட்ரி டவுன் ஆகி சேர்த்து போச்சு. அவரோட கேமில் எடுத்த ஃபுட்டேஜ் தான் நான் அன்றைக்கி போட்டிருந்தேன். அதான் அந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போய் கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டார். இருக்கிறவரே கம்முன்றுங்க கம்முன்றுங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேணால் அது ரீகேப் நான் இப்போ போட்டு காட்டுறேன். அப்புறமேட்டு
சரி அப்புறமேட்டு குச்செல்லாம் எடுத்து போட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டேன். அந்த பாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாதுங்க. அந்த பாட்டியெல்லாம் சண்டைக்கு வருது. நான் வண்டியில் கை வைக்காதீங்கண்ணா. அம்மா மாமா இருங்க அம்மா. தாத்தா கம்புதிக்கிட்டு வர்றாரு. எதுக்கு வரீங்க? எனக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் ஜாலியாக வந்தோம். மங்கீஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு பருப்பி சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எபிசோடு 1 வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து தரக்கூடாது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அது தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்படா இப்படி ஒரு லாக்டவுன் டைமில் விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் தான் போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தானே. அப்புறமேட்டு ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பாதி வழியில் வந்துட்டதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு கேங் நிறுத்தினாங்க. இன்னொரு கேங் நிறுத்தினதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து சிம்பிளாக ஸ்வீட்டாக சொன்னாங்க. அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க. அதான் நாங்களும் சொன்னோம் அந்த வீடியோவில். நீங்கள் இப்படி சொல்கிறீங்கண்ணா, இப்படி சொன்னால் எங்களுக்கு புரியலண்ணா. அவர் வந்து எடுத்தோடனே அடிக்க வராரு, மூடிக்கிட்டு போங்கிறாரு, கம்பு எடுத்துகிட்டுலாம் அடிக்க வராருண்ணா, அது என்ன, அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அவங்களும் முழிச்சிட்டு சரி ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பக்கத்தாலேயே ஒரு பேக்கரி, ஓகேங்களா, பக்கத்தாலேயே ஒரு பேக்கரி. அந்த பேக்கரியில் போய் நாங்கள் நின்றுட்டு அந்த பேக்கரிக்காரன் அந்த அண்ணாட்ட நாங்கள் கேட்டோம். ஆனால் எங்கேயாவது திருட்டு போயிருக்கேன் அந்த கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். இல்லையா அந்த மாதிரி திருட்டு எதுவும் போகலப்பா தம்பி, ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நாங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த ஊருக்காரங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோம். தம்பி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த கோவிலில் பூஜை பண்ணுற பூசாரிங்க ஓகேங்களா, அவங்களே இங்கே வந்துட்டு தினமும் டீ குடிச்சிட்டு போகிறாங்க, அவங்களாம் எதுவுமே சொல்லியே, அதெல்லாம் உங்கள்கிட்ட சும்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க. இதில் எது உண்மை எது பொய் யாருக்கும் தெரியலை. மறுபடியும் அதே இடத்துக்கு ரைடு போனால் மட்டும்தான் தெரியும். சும்மா சொன்னேன். அது அந்த ஊருக்காரங்க பாலிசி அந்த மாதிரி இருந்திருக்கும். பார்ப்போம் மறுபடியும் ஒரு ரைடு போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க வந்து சனிக்கிழமை வாங்க, சாட்டர்டே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சால் சாட்டர்டே போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே அண்ட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகேங்களா. ஓகே அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா பை பை, தேங்க்யூ. இன்ஸ்டாகிராம் பார்க்க போனீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க. ஓகே பை.